கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு குரு அவர்கள் விரயத்தில் இருந்து தங்களுடைய 6ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் 8ஆம் இடம் ஆகிய இடங்களை பார்வை செய்கின்றார். இது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை இல்லை என்று சொன்னாலும் உங்களுக்கு சில அந்த இடத்தின் பலன்களாக வரக்கூடிய பலன்களை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக குரு அமைகின்றார். உங்களது 2ஆம் இடத்தில் தனஸ்தானாதிபதி சூரியன் 2ஆம் இடத்திலே நிலை பெற்றிருப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் என்பது மிகவும் சிறப்பாக பணம் தட்டுப்பாடு இதுவரையிலும் இருந்து வந்தது நிவர்த்தியாகும். வராத பணங்கள் வசூலாகும். ஆக இந்த மாறும். தொழில் ரீதியாக என்று பார்த்தீர்களானால் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு இடைஞ்சலும் சிரமங்களையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலையே இருக்கின்றது. அதற்கு உங்களுக்கு செவ்வாய் அவர்கள் 3ஆம் இடத்திலிருந்து சகோதரர்களுடைய பிரச்சனைகளையும் மற்றும் வீட்டில் உள்ள இடதளம் பிரிக்கும் பிரச்சனைகளிலும் சில பிரச்சனைகள் எழும்ப செய்யும். அவை தாங்கள் முன்கோபம் இல்லாது சற்று நிதானத்துடன் கையாண்டால் உங்களுக்கு சிறப்பையும் நன்மையையும் நல்ல ஒரு முடிவையும் தரும். வழக்கு வாய்தா என்று பார்த்தீர்களானால் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் தங்களுடைய சிரமத்தையும் எதிரியையும் வன்மையையும் குறைத்து கொள்வார்கள். அதன் மூலம் உங்களுக்கு மனதில் ஒரு அமைதியும் ஏற்படும். ராகு மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய 8ஆம் இட பிரச்சனைகள் உங்களுக்கு சற்று தலை தூக்கி நிற்கும். அதை நீங்கள் சமாளிப்பதற்கு நீங்கள் பைரவரை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். பைரவரை தினம் அனுக்கிரகம் பண்ணுங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு மன தைரியமும் மற்றும் வரக்கூடிய கெடுதல்கள் இடைஞ்சல்களும் சற்று தனியே பெற்று நீங்கள் நல்ல ஒரு முடிவையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அடைவீர்கள். ஆக இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு 7லிருந்து 8க்கு சனி, அதாவது 9க்கு போனவர் வக்கரமாகி 8ல் பழையபடி வரார். அப்போது என்னன்னா விட்டுச்சுடா நம்மளுக்கு சனியன் அப்படி என்று சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நடைமுறையில். அதை போன்று உங்களுக்கு போனது பழையபடி அடமலையாட்டம் பழையபடி ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீர்களானால் இந்த மாத கடைசியின் கிரகங்களின் மாற்றத்தால் சில நன்மைகளும் இது ஏற்பட்டு வந்த சிரமங்களும் படிப்படியாக குறைந்து நன்மையான பலனையும் நல்ல செயல்களையும் நீங்கள் அறிவீர்கள். வெளியூர் செல்ல வேண்டும் அல்லது வெளிநாடு செய்ய வேண்டும் வேலை விஷயமாக அல்லது பணி விஷயமாக என்றால் அவர்களுக்கு சிறப்பாகவும் நன்மையாகவும் நடக்கும். அதே சமயம் பிள்ளைகளுடைய படிப்பில் மேம்பாடு ஏற்படும். அதற்காக நீங்கள் நீண்ட நேரம் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஆக உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது பெரிய ஒரு மாற்றத்தை இல்லை என்றாலும் காலத்தை ஈஸியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே அமைகின்றது.